ஏங்க சொல்லு தம்பு. இந்த சென்னையில் வீடு கட்ட சொல்லி சொன்னேனே, எப்போதான் வீடு கட்டுவீங்க? அப்படியா? இப்போதான் நிரூபணம் விட்டு வந்து ஒரு 6 சாப்பிடலான்னு உரிச்சேன். சரியா? அதுக்குள்ளே நீ ஆரம்பிச்சிட்ட. எங்கள் ஊரில் என்ன பண்ணார் ஒருத்தர், எங்கள் சொந்தக்காரர் ரிலேட்டிவ் வச்சுக்கோயேன், சாப்பிடலான்னு நைட்டு போய் சாப்பிட போயிருக்காரு வீட்டுக்கு. போனப்போ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடுலாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் எப்பவுமே அப்போல்லாம் தண்ணி மொண்டு வச்சிருவாங்க. தண்ணியெல்லாம் மொண்டு வச்சுட்டு அவங்க சாப்பாடு போட்டு எதாவது உட்காந்துருப்பாங்க ஒய்ஃப் எப்பவுமே. உட்காந்துட்டு வந்து எங்க நம்மளுக்கு 3 பொம்பளை புள்ள, வீடுலாம் இப்படி மேலே கொட்டுது, எப்போதாங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்களாம். அவரும் சரி இது ஒரு நாள் தான் நடக்குதுன்னு நான் நினச்சின்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நடந்ததை அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சண்டை போட்டு வர்றாரு. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, சாப்பிட்டு தானே இருக்கேன், சாப்பிட்டு முடிக்கிற இருன்னா, நீங்கள் எப்போ சாப்பிட்டு எப்போ முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு செம்ம கோபமாயிட்டுக்குது. என்னடா இது டெய்லி சாப்பிட வரப்ப ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிடறா, சாப்பாடை போட்டு ஒன்று சாப்பாட்டுக்கு முன்னாடி பேசணும் இல்லை அப்புறம் பேசணும், இப்படி ஆரம்பிச்சிடறான்னு சொல்லிட்டு கடுப்பாக என்ன பண்ணா தட்டெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு, அப்போலாம் ஒரு மாட்டு வண்டி தான் வச்சிருந்தாரு. அப்போ எங்கள் ஊரில் மாட்டு வண்டி நல்ல ஃபேமஸ். அப்புறம் மாட்டு வண்டி வச்சிருந்தவர் என்ன பண்ண, அந்த சாட்டிகோல் வச்சிருந்துருக்காரு. அந்த சாட்டிகோல் எடுத்து சரியான அடி அடிச்சுட்டுக்கிறாரு ஒய்ஃபை. அடிச்சுட்டு அவங்க ஒய்ஃபை கத்தின்னு வெளில ஓடிடுறாங்க. ஐயோ என்ன அடிக்கிறாமா, காப்பாத்துக்குமா, அக்கா காப்பாத்துக்கான்னு ஓடிடுறாங்க. எங்கள் ரிலேட்டிவ் தான் வேறையா. இப்போ என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் ஓடுறாங்க. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வேற ஓடி போய் கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இது மாதிரி ஒய்ஃப் போட்டு அடிக்கிற, பொம்பளை புள்ளி இப்படி போட்டு அடிக்கிறியப்பா அப்படின்னு. அதுக்கே வந்து அவங்களுக்கு 3 குழந்தை. ஆனால் டெய்லி சண்டை நடந்தாலும் குழந்தை பெற்றுக்கிட்டா தனியாக பெற்றுப்பாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டா, ஓகேவா? குழந்தை பெற்றுப்பாங்க. இப்போ 4வது குழந்தை போய் பெற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடிக்கடி பார்த்தா கன்சீவாக தான் இருப்பாங்களே. அப்புறம் இது மாதிரி போய் கேட்டதும், ஏன்டா இது மாதிரி போட்டு அடிக்கிறேன்னு எங்கள் அப்பா போய் கேட்டதுக்கு சொல்றாரு, சாப்பாடை போட்டு வச்சு சாப்பாடுல இப்படி கை வைக்கிறேன், அப்பதான் ஆரம்பிக்கிறேன், மேலே பாருங்க வீடு கொட்டி நிற்குது, நம்மளுக்கு 3 பொம்பளை பிள்ளைக்குது, ஏதாவது ஒன்று இப்போ வாங்கி வைங்க, பக்கத்துக்கு இருக்கிற இடத்த வாங்க, கையில் இருக்கிற நிலத்த வாங்கன்றா. சாப்பிட வரப்பதான் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறா. ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாம், இல்லை அதுக்கப்புறம் பேசலாம்னு இவர் சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் எங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்க்கா இது மாதிரி போட்டு இப்படி அடிச்சிட்டாரு, என்ன தாங்க பிரச்சனை, வீட்டில் டெய்லி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த ஆள் சாப்பிட்றதுக்கு மட்டும் தாங்க வீட்டுக்கே வர்றாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கே வர மாட்டாரு, நான் எத்தனை நேரத்தில் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. புரியுதா? இந்த கதையில வந்து என்னன்னா, வீட்டுக்காரங்க சாப்பிடறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வராங்க. ஒய்ஃப் வந்து எப்படா வீட்டுக்கு வருவாங்க நம்ம அவர்கிட்ட பேசலான்னு அவங்க உட்காந்துக்கிறாங்க. இங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சாப்பிட்ற வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? இவருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்களுக்குன்னு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒய்ஃப் கூட பேசணும். ஏன்னா அவங்க வேற யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும், வீடு உழிஞ்சு போச்சு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கிட்ட போய் சொல்ல முடியுமா, 3 பொம்பளை பிள்ளை ஆயா போச்சு அப்படின்னு பேச முடியாது இல்ல. சரி சொல்லுங்க, நீங்க எப்ப வீடு கட்டுவீங்க? நானா? ஐயோ, அந்த வீடு கட்டுறதே இந்த கதையில மறந்துட்டேன். வீடு வந்து எப்ப கட்டலாம்னா, எப்பயுமே வந்துடுறீங்க. ஆமா, ஏதாவது ஒரு கதை ஆரம்பிச்சா. ஆமா, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகல, 7 வருஷம் ஆகுது. நீ 7 வருஷத்துல 1 வருஷம் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் கேட்டுக்கிறேன் எப்பங்க கட்ட போறீங்க. ஆமா, இப்ப வீடு வந்து கட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாமரை. வீடு கட்டுறதுக்கு மினிமம் 30-40 லட்சம் ஆகும். சென்னையில வீடு கட்டணும்னா மினிமம் 60-ல 1 கோடி கூட ஆகும். இப்ப அந்த 1 கோடி சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பிளானோ அதை முதல்ல பிளான் பண்ணோம். பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வீடு கட்டுவோம். ஓகேவா? ஓகே மக்களே, இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் 1000 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தப்போ சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்களுமே 1000 டென்ஷனில் வருவாங்க. வெளியிலேருந்து வரவங்களுக்கு தெரியாது, கம்பெனியில் ஒரே நாள் ஒரே மாதிரி போகாது, அவங்க போகிற வேலையில் 1000 பிரச்சனை இருக்கலாம். வீட்டில் வந்துட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பேசணுமோ அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அதே சாப்பிட்டு ஓட மாட்டாங்க. இங்கே துபாயில் எங்கே ஓடிட போகிறாங்க? ஊர்லன்னா அந்த காலத்தில் அங்கங்கே திண்ணை இருக்கும், சாப்பிட்டு போய் திண்ணில உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. துபாயில் எங்கே திண்ணை இருக்குது சொல்லு? ஒரு டீ கடை கூட வெளியில இல்ல, எங்கேயுமே பெஞ்சு கடை இல்ல. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஊர்ல இருந்தாலும் இப்பெல்லாம் யாரு கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி யாரும் பேசவே கிடையாது. திண்ணியே கிடையாது, எல்லாம் விட்டு திண்ணியே தூக்கிட்டாங்க இப்பெல்லாம். நீங்களே ஊருக்கு போனா என்ன பேசவே மாட்டீங்க. ஆமா, டைம் இருக்காது. ஏன்னா நான் வந்து செலிபிரிட்டி இல்ல, நிறைய பேர் வருவாங்க பேசுவாங்க. இப்பதான் பேசுவாங்க, முன்னையுமே சரி. முன்னமே வந்து என்னன்னா, ஊர்ல எல்லாருக்கும் என்ன தெரியும் தாமரை. ஊருக்கு போனா ஏப்பா எப்பப்பா வந்தா நல்லா இருக்கிறியா, துபாயில என்னப்பா சாப்பாடுன்னு ஒருத்தர் கேட்பாரு, அதே பதில் இன்னொருத்தர் கேட்பாரு, இன்னொருத்தவங்க கேட்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு தான் வரணும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து அந்த ஊரால தான் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வெளில வந்திருக்கோம். ஊர் மக்கள்லாம் நம்ம போறப்ப கேட்கிறப்ப அவங்ககிட்டயும் நம்ம மரியாதையா எவ்வளவு நேரம் நம்மளால முடியுமோ நின்று பேசிட்டு வர போறோம். இப்போ உனக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒன்னு கீழே விட்டுனா வச்சுக்கான், ஒய்ஃபு கீழே விட்டாலாம், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்ல முடியும். வேகமா ஓடி போய் வந்து பார்க்க போறோம். நம்மளுக்கு தெரியும் இல்ல, என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கன்னா, நீ ஊர்ல யாருன்னு தெரியாது யாருக்கும், அதனால யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே. ஓகே மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை இல்லை, இது நடந்த ரியல் இன்சிடென்ட். நீங்க உங்க வீட்லயும் இதே மாதிரி நடந்ததுன்னா, அதாவது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மக்களே.